ஓகே. இந்த ஸ்டெப்பில் வந்து நாங்கள் அடுத்த பேஜுக்கு போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் எப்படி ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறோம்ன்றதை போட்டிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போடுவேன். யூசர் ஒரு விஷயத்தை போட்டு சம்திங் கேட்டிருப்பேன். நான் கேட் செட்ஸில் அதில் போடுறேன். Great, let's start to build this project. My plan is to build using VS Code using .NET commands. So let's start from ASP.NET Core MD project. இதெல்லாம் கேட்குற ப்ராம்ப்ட்ஸா configure the things for the Razor pages. And let's follow MVC architecture and use JavaScript Ajax code to interact with controllers. But let's create entities, DDoS service, repository control level of folder structure, and use view folder as well as with proper layout.cstl file to handle UI things properly சொல்கிறேன். ஸோ இதில் சேட்லாம் என்ன விஷயம் கேட்டிருக்கேன் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரேசர் பேஸ் வச்சுக்கணும், அவரோட எம்பிசி ஆர்கிடெக்சர் பாய்க்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அஜெக்ஸை வந்து யூஸ் பண்ணணும் வித் இன்டராக்டிவ் வித் கண்ட்ரோலர்ஸ். அதாவது உங்களுக்கு கண்ட்ரோலில் ஜேசன் ஸ்ட்ரக்சர் அழிச்சிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருப்போம். வேறு எல்லாம் வந்து பாய்க்கல. வேறு இன்னொரு விஷயம் கேட்குறேன். நான் ஒரு எம்டி ரேசர் ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரேசர் அப்படி பேஸ் அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதான் நான் கேட்டுச்சேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கு. Let's start building the car rental management system from the ground up using .NET commands in VS Code. But this guide will walk you through creating an ASP.NET Core MD project, scaffolding the necessary folders for clean architecture, entities, DDoS services, repositories, controllers, and setting up Razor page with proper layout file and எல்லாம் போட்டிருக்கேன். சரி, ஸோ இதை நீங்கள் பார்க்கல. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் டெஸ்க்டாப்லேயே நான் இப்போ க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு காரணம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு புது ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒர்க் ஸ்பேஸ் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு நான் அதுக்குள்ளே இந்த கமாண்ட் அடித்து நான் இதை போடுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இப்போ .NET வந்து உங்களுக்கு நான் இதை வச்சுருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி இருக்குது இதில். ஸோ இப்போ அதால் வந்து நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை இப்போ என்னென்னா, இப்போ இதான் இந்த ஃபஸ்ட் கமாண்ட். இதில் வந்து உங்கள் .NET நியூ வெப் கார் ரெண்டல் .web என்ற இந்த கமாண்டை நீங்கள் அடிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த கமாண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிகாம் இருக்குது. .NET நியூ வெப் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபோல்டருமே இல்லை. சரி, இந்த கமாண்ட் கூட .NET நியூ வெப் பண்டை தான் நாங்கள் ஒரு இது ஒரு ப்ராடக்ட் டைப் ஸ்லாஷ் என்னென்ன வந்து அந்த நியூ இதை கொடுத்துட்டு நேம்னு சொல்கிறது அந்த காரணல் வெப்ன்ற பேரில் அதை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என்ட்ரா கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இப்போ என்ன காடு. இப்போ உங்களுக்கு ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து ரன் ஆகி அந்த ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுவாங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது இருக்குல்ல, எங்களுக்கு carrental.web ஃபோல்டர் நேமே பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் நேம் ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பேர் வச்சேன், அந்த ஃபோல்டர் நேம் வந்து ப்ராடக்ட் பேராகவும் இல்லை இருக்குது .web ஆகவும் இருக்குது. சரி, சரி, அதுக்கு அதை ஓப்பன் பண்ணால் சம்திங் சில ஃபைல்ஸ் வந்து வருது. சரி, அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இப்போ எங்கள்ட carrental நவிகேட்டிவ் இந்த ப்ராடக்ட்னு சொல்லலாம். நான் அதுக்காக நவிகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அதை ஓப்பன் பண்ணாமல் சொல்லுது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ராடக்ட்டை. இப்போ இல்லை நீங்கள் பார்க்கல ஓப்பனிங் டெர்மினல் கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இப்போ கோட் கொடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுவோம். சரி, சில நீங்கள் பார்க்கல இது இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது. ஸோ இப்போ உங்களுக்கு இவ்வளோ அந்த நல்ல ஒரு மினிமல் ஆர்ட் செட்டப்போட இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ப்ரோக்ராம் சிஎஸில் நிறைய விஷயங்கள் பாருங்கள், 4 லைன் ஆஃப் கோடிங் தான் இங்கே இருக்குது. இந்த பார் பில்டர், இப்போ map.get hello world கொடுத்துருக்கோம். வேறு பாருங்கள், இதுக்கு வந்து வேறு கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படி டெம்ப்ளேட்ஸே இங்கே இல்லை. வேறு ஆப் டெவலப்மெண்ட் செட்டிங்கும் வேறு ஆப் setting.json இந்த இது இருக்குது. மற்றவங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ஸ் லோன் செட்டிங்கில் உங்களுக்கு இந்த இது வந்து இப்போ என்னென்ன போர்ட்டில் ஒர்க் பண்ண கன்ஃபிகரேஷன் வந்து எல்லாம் போட்டு. ஸோ இது பண்ணுறது carrental வெப் இதை நாங்கள் இந்த ஃபைல் இதுக்கு. ஸோ இதுக்காக டிபென்சிஸ் எல்லாம் வந்து ட்ரெக் ஆகும். ஸோ அந்த அவ்வளோ ஃபைல் தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டெப்பில் வந்தேனாண்டா நான் எப்படி போதான் விளங்கும் வந்து எப்படி நாங்களே
ஒரு ப்ராடக்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணி செய்யக்கல எங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கும். நாங்களே ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணி நாங்கள் அந்த அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து செய்யக்கலாம் சரியான விளக்கத்தோட நாங்கள் ப்ராடக்ட் செஞ்சு விடலாமே. ஒவ்வொரு ஃபோல்டர்ஸும் ஃபைல்ஸும் என்னதுக்காண்டி வருது அந்த இதில் தான் நான் விளங்கிக்கொள்ளலாம். அதுக்காண்டியே நான் இப்படி எடுத்தேன். நான் எடுத்தோன்னே நான் நினச்சிருந்தேன் இப்போ ரெசிபி பேஸ்ட் டெம்ப்ளேட்டோட கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லை காம்ப்ளெக்ஸிஸை கொண்டு வர வேண்டாக்காண்டி தான் நான் இப்போ ஸ்க்ரட்சில் தான் இதை நான் டெவலப் பண்ண ரீசன் அதை. சரி அப்போ அடுத்து இந்த ப்ரோக்ராம் செய்ய நிறைய சேஞ்சஸ் ரன் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்டை. ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த நான் இப்போ காட்டுற இந்த இதில் இருக்குது. ஸோ ஓகேவாங்க. அடுத்த பாருங்க அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட கான்ஃபிகர் ப்ரோக்ராம் சிஎஸ் ஃபார் எம்விசி அண்ட் ரேசர் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டெப்பில் நாங்கள் வந்து எம்விசியும் ரேசர் பேஸ் பேரில் செய்ய போகிறோம். பாருங்க என்ன சொல்லியிருக்கு. ஓப்பன் த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரீப்ளேஸ் இட்ஸ் கண்டென்ட் வித் ஃபாலோயிங். This code adds a necessary service for controllers and racer pages and configures the middleware to handle routing and serve static files. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி அந்த எம்விசி ஆர்கிடெக்சருடைய அந்த அசோசியேட்டான விஷயங்களை போடுறது, ரேசர் பேஸ் எப்படி போடுறது தெரியும். இப்போ அதுக்கு இந்த ஜஸ்ட் இந்த கோடை நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக இந்த வேங்க 4 லைன் ஆஃப் கோடிங் இருக்குல்ல சொல்ல போனால் இந்த 2 லைன் ஆஃப் கோடிங் இது கட்டாயம் வரும். இந்த அப்டேட் ரன்னும் கட்டாயம் வரும் பாருங்கப்பா. இப்போ இந்த இடங்கள்லாம் இப்போ இடையே மாற போகிறார். சரி அப்போ இந்த நான் இந்த கோடிங் அப்படி நான் காப்பி பண்ணியே போடுறேன், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டு இந்த கோடிங்கை இல்லை போட்டுடுறேன். சரி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அவங்களோட வார் பில்டர் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பில்டர்ன்ற இது வந்திருக்கு. அது பார்த்தீங்களா இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே என்ன செய்யலாம், அட் சர்வீஸ் கண்டெய்னர் கொடுத்துட்டு நான் முதலாக என்ன சர்வீஸை போடுறோம், அட் கண்ட்ரோலர்ஸ் வித் வியூஸ். அடுத்து வந்து அட் ரேசர் பேஷன் போடுறோம். அப்புறம் இங்கே வந்து வார் ஆப் ஆல்ரெடி மேலே நான் பார்த்தேன் அந்த வார் ஆப் பில்டர்னு வந்து வந்திருக்கு. இப்போ இங்கே இதுக்கு மேலே இந்த பில்டருக்கு இந்த பில்டுக்கு மேலே வர எல்லாம் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட இங்கே செய்வீங்கள். இது வந்து இது கீழே வர ரன் தான் கடைசியில் வரும். அதுக்கு இருந்து அதுலேருந்து மேலே வருது இவ்வளோ வந்து பைப் லைன் கன்ஃபிகரேஷன் இதில் கூட நீங்கள் டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா அப்யூஸ் எக்ஸெப்ஷன், அப்யூஸ் HST, அப்யூஸ் ஸ்டாட்டிக் ஃபைல், அப்யூஸ் ரவுட்டிங், அப்யூஸ் ஆத்தரைசேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட என்ன சொல்கிறாங்க, அது ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதில் பாய்க்கு ஒரு டொட்டனில் பாய்க்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாம் பாய்க்கல. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் மேட்டை வந்து நாங்கள் ரேஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் கட்டாயமாக ஆர்டர்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அந்த HTTP ரிக்வெஸ்ட் பைப் லைன் எடுத்து போட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ஹேண்டிலர் சம்மந்தப்பட்ட இதை வந்து இங்கே போடுறோம். அப்புறம் HTTPS ரீடைரக்ஷன் இங்கே போடுறோம். யூஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் போடுறோம். யூஸ் ரவுட்டிங் என்ன போடுறோம். அப்புறம் யூஸ் ஆத்தரைசேஷன் போடுறோம். ஸோ இப்போ இதுகளெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாண்டா மாறிச்சாரி மேலே போடக்கூடாது. மேலே போட்டிங்கன்னா ஆர்டர் பிழைச்சிடா அந்த பைப் லைனில் இருக்கிற ஃப்ளோ வந்து பிழைச்சிடும். ஸோ அதில் இது வந்து ப்ராப்பராக வைக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸை நீங்கள் மேக்ஸிமம் ஒழுங்காக இருக்கணும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாடமாக தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறது வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கும். சரி இப்போ இதான் இப்படி தான் இது நாங்களே இன்னும் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் வரும். அந்த நேரங்கள்லாம் இங்கே வந்து இந்த ஃபைல்லையும் போய் நான் ஹை வைக்க வேண்டி இருக்கும். சரியானே அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பாருங்க அடுத்து எங்களோட கிரியேட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். எங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டான். In the root of your car and web project, create the following folders to organize your code according to planned architecture. அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் அந்த ஃபோல்டர், டேட்டா தேவை அதுக்குரிய என்னதுக்கு போட்டிருக்கோம் அதில் போட்டிருக்கோம். டிடிஓஸ் ஃபோல்டர் போட்டிருக்கோம். என்டிட்டிஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சர்வீசஸ், வியூஸ், WW ரூட் இவ்வளோ ஃபோல்டர்ஸும் எங்களுக்கு தேவையான போட்டிருக்கு. ஸோ அதுக்குரிய அந்த ஸ்ட்ரக்சரும் எப்படி உங்கள்ட்ட வேணும்னா அதே போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் க்ரியேட் பண்ணுவேன். நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். சரி இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நாங்கள் வந்து இதில் இதாங்கட இதாக ரூட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக அது ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே இருக்குது. வெளியே நாங்கள் க்ரியேட் பண்ண நியூ ஃபோல்டர்னு கொடுத்து போட்டு இது வந்து கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு நாளைக்கு ஜிட் இக்னோர்னு ஃபைல் போடு அதை நாங்கள் போட்டு விடுவோம். சரி இப்போ இந்த போடுவோம். அடுத்த ஸ்டெப்பாக இப்போ நாங்கள் இதை டேட்டான ஃபோல்டரையும் போட போகிறோம். DDoS meta entities. Repositories.
வியூஸ் அதுக்குள்ளே வாங்க அதுக்குள்ளே ஷேர்ன்ற ஒரு ஃபோல்டரும் போட்டாமன்னு சொல்லியிருக்கு. சரி, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கால டபிள்யூடபிள்யூ ரூட்டில் சிஎஸ்எஸ் இது போடணும். டபிள்யூடபிள்யூ ஃபோல்டர் நான் இப்போ என்ன க்ரியேட் பண்ணி தான் பண்ணுவேன். அது டபிள்யூடபிள்யூ ரூட்லாம் அதை நேமிங்லாம் இருக்கும், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நியூ ஃபைல் அதில் வேணுங்க, அதில் வந்து உண்டு சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் அண்ட் அதுக்கு இன்னும் ஒரு எல்லாம் ஃபைலாக க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு நியூ ஃபோல்டர் ஒன்று வந்து சிஎஸ்எஸ் மற்றது இன்னும் ஒரு இது வந்து நியூ ஃபோல்டர் எஸ் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எங்களோட ஃபோல்டர்ஸ். நீங்களே எல்லாம் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணின்னு வரீங்க. வேறு இதில் நீங்கள் பார்க்கல. அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்து உங்களோட டிஃபைன் த கோர் என்டிட்டிஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டால் இப்போ லெட்ஸ் கிரியேட் த ஃபர்ஸ்ட் 2 என்டிட்டிஸ் கிளாஸ் பேஸ்ட் ஆன் யூர் டேட்டாபேஸ் பிளான். இல்லை இந்த ஸ்டெப்பில் எல்லா என்டிட்டிஸையும் கிரியேட் பண்ணால் 2 மட்டும் கிரியேட் பண்ணல. இதை வந்து இந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கோம்னா உங்களோட கார் ரெண்டல் வெப்புக்குள்ள என்டிட்டிஸ் அண்ட் ஒரு இது இருக்குது தானே. ஸோ அந்த ஃபோல்டர்லாம் வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா user.cs என்ற ஃபைலை நீங்கள் எப்படிங்க க்ரியேட் பண்ணணும். அது அங்கே என்டிட்டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுவீங்க. நியூ ஃபைல் கொடுத்து போட்டு இது இந்த கோடை வந்து காப்பி பண்ணி போட்டு இதுக்குள்ள போடுங்க. சரி, இப்போ யூஸர் சம்மந்தப்பட்ட டேட்டாபேஸில் டிசைனை பார்க்கலாம். இப்போ ஐடி, இமெயில், பாஸ்வேர்ட், ரோல், க்ரியேட்டட், அப்டேட் விழா விஷயங்களும் அதில் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரோலை வந்து என்ன செய்கிறோம், ஜஸ்ட் ஸ்ட்ரிங்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான டேபிள் நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து கார் ஓனர் என்ற ஒரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணுறோம். கார் ஓனர்.cs என்ற ஒரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு இல்லை பாருங்க அது மாதிரி என்டிட்டிஸுக்குள்ள நியூ ஃபைல் கார் ஓனர்.cs அந்த என்டிட்டி இதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குரியதாக போடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசரோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த டேபிள். அதனால் வந்து யூசர் ஐடி இங்கே ஃப்ரண்ட் கீயாக வந்து அது இந்த பப்ளிக் வெர்ச்சுவல்ன்றதால் அதுக்கு ரிலேஷன்ஷிப்பே நாங்கள் எடுத்து காட்டிக்கிறோம். சரி, இப்போ கார் ஓனர் வந்து உங்கள் யூசரோட எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறார். இப்போ யூசர் ஐடியை வந்து உங்களோட அந்த ஃப்ரண்ட் கீ. ஸோ அது நாங்கள் இங்கே இதில் உங்களோட இந்த ப்ராஜெக்டில் வந்து சேக்கில் வந்து நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின் டேபிள் ஒரு டேபிள் வந்து இன்னொரு டேபிளில் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ டேட்டா எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த பப்ளிக் வெர்ச்சுவல் போட்டு நான் அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்வது அந்த டேபிளோட. இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன சொல்லியிருக்கேன்டா இங்கே கிரியேட் அ மெயின் லே அவுட் அண்ட் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை கிரியேட் அண்டர்ஸ்கோர் லே அவுட் சிஎஸ் வியூ ஷேர்டில் இந்த அண்டர்ஸ்கோர் லே அவுட்.cs HTML ஃபைலில் க்ரியேட் பண்ணலாம். சரி, ஸோ இந்த ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த நான் வியூ ஷேர்டுகளை வந்து க்ரியேட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி போட்டு நான் பார்த்தீங்கன்னா அதை வந்து கூட வியூ ஷேர்ட் அந்த இந்த ஃபோல்டரில் நியூ ஃபைல் இதுக்குள்ள வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். சரி, க்ரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டை வந்து நாங்கள் போடுவோம். ஸோ இதான் எங்களோட இது இப்போ இந்த லே அவுட் ஃபைலில் அங்கே இல்லை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களோட அந்த டெக்ஸ் எல்லாம் வந்து வேறு இது இப்போ அட் வியூ டேட்டா அட் ரெண்டு பாடி அட் வெயிட் ரெண்டு செக்ஷன் ஏசிங் அதெல்லாம் வந்து இங்கே வந்துருக்கு. வேறு அதுக்குரிய என்ன நேவிகேஷன் பார்லாம் அப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக ஒரு பேஜ் பண்ணி இல்லை போட்டிருக்கிறோம். சரி, இல்லை நீங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அடுத்த வந்து கிரியேட் வியூ ஸ்டார்ட் சிஎஸ் HTML அதையும் பாருங்க. For this file ensures that the layout HTML is used for view by views என்று போடுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் கவனிக்கணும் வந்து இதில் வந்து ஓகே இது வியூ ஷார்ட்லாம் மேலே க்ரியேட் பண்ணாங்க. அது மாதிரி திருப்பியும் வியூ ஸ்டார்ட்.cs HTML நீங்கள் எங்கே வச்சுருக்கோம்னா வியூஸ் ஃபோல்டர் வச்சுருக்கோமா அது ஷார்டுக்கு வச்சுருக்கல. காப்பி பண்ணி போட்டு தான் பாருங்க வியூஸில் வச்சுருக்கேன் இந்த லெவலில். ஸோ ஷேர்டு கையில் நியூ ஃபைல் அது வந்து வியூ ஷேர்ட் வந்து இந்த லெவலில் இருக்கும். சரி, இப்போ ஷேர்டுக்கெலாம் வந்து சாரி வியூ ஷேர்டில் வியூ ஸ்டார்ட் இது. இப்போ ஷேர்டுக்கெலாம் வந்து லே அவுட் இருக்கு என்ன. ஓகே, வியூ ஸ்டார்ட் போட்டுட்டு இப்போ இதை வந்து நாங்கள் இப்போ இதை கொடுப்போம். ஷேர்ட் லே அவுட்னு கொடுத்து இந்த லைன் ஆஃப் கோடிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உங்களோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர். இப்போ க்ரியேட் நியூ ஃபைல் நேம் ஹோம் கண்ட்ரோல் சிஎஸ்ன்னு சரியா கண்ட்ரோல் ஃபோல்டர்னு சொல்கிறோம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் கண்ட்ரோலர்ன்றதை நாங்கள் இங்கே கொண்டு வரோம்.
ஸோ அந்த கண்ட்ரோல்ஸுக்குள்ள வந்து இப்போ நியூ ஃபைல் ஹோம் கண்ட்ரோலில் கொண்டு வரேன் சரியானே. இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இதில் இதை எடுப்பேன். ஓகே, இந்த கோடிங்க இப்போ எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ணே. சரி, இந்த ஹோம் கண்ட்ரோல்னா உங்களுக்கு என்ன இப்போ ஹோம் பேஜ் வந்து வியூ ஆகணும் தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கொரஸ்பாண்டிங் வியூ ஃபார் த இண்டெக்ஸ் செக்ஷன். இண்டெக்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹோம் வந்து நாங்கள் இது பண்ணணும். அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு இன்சைட் வியூஸ் ஃபார் கிரியேட் நியூ ஃபோல்டர் நேம் ஹோமா. அதுக்குள்ளே வந்து ஹோம் அண்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே நாங்கள் index.html ஃபைலை க்ரியேட் பண்ணணும். சரியானே, அதான் போட்டிருக்கு பாருங்கள். என்ன சொல்ல இதில் வியூஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்டர் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி சரியானே, ஹோம் அண்டர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நாங்கள் index.ch HTML ஃபைலை வந்து நாங்கள் வச்சுருக்கணும். சரி, தான் அந்த ஐடியா ரைட்டா. ஓகே சார், ஃபோல்டராக வந்துட்டு சாரி நான் இதை டெலிட் பண்ணணும். ஓகே, நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு ஹோமுக்குள்ளே புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு தான் index.ch.html அண்ட் இது வந்து இல்லை வருது. சரி, ஓகே ஓகே. அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் அதுக்குள்ளே வந்து நான் இல்லை வந்து இந்த பீஸ் ஆஃப் ரேசர் பேஜஸ் கோடிங்கை போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை வந்து எங்களோட லே அவுட்டுக்குள்ள வந்து 2 வெல்கம் டு காரண்டல் பெஸ்ட் காரண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் அடுத்த வந்து எங்களோட அட் பேசிக் ஸ்டைலிங் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இன் www.css create site css with some basic styles. You can leave this files empty now. இப்போ வந்து ஒரு எம்டியாக கிரியேட் பண்ணி, ஏன்னா வேலை செய்யாது. இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், இப்போ ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள வந்து ஒரு நியூ ஃபைல் site.cs கொடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ ஜஸ்ட் இந்த பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலராக ஒரு ஜெலோ ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, சம்திங் அதை போய் நான் மாற்றிடுறேன், சும்மா ரெஃபரன்ஸுக்கு அனுப்பி பண்ணி வச்சுருக்கேன். மற்ற வந்து அது சொல்ல மாதிரி இப்போ இந்த ஜிஎஸ் ஃபைல்லையும் இந்த site.gs என்ற எம்டி ஃபைலாக இப்போ வச்சுருப்பேன். அப்போ இதனால் வேறு ஃபைல் வேக மாற்றலாம். சரி, ஓகே இப்போ கொடுத்துட்டு இப்போ இதில் பாருங்க அடுத்த ஸ்டெப்பாக இப்போ வைக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன். இந்த ரன் பண்ண வேண்டிய கமாண்டுனா யூ ஆர் நவ் ரெடி டு ஃபார் ரன் ஃபர்ஸ்ட் டைம் கோ டெர்மினல் எக்ஸிக்யூட் .NET வாட்ச் ரன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் கமாண்ட் will automatically rebuild and restart application whenever you save the file. அதுக்கான தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை இப்போ ரன் பண்ணுவோம். என்ன அதுக்கு இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணணும், கண்ட்ரோலர் பேக்டிக் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி போட்டு ஓகே இதில் வந்து .NET வாட்ச் ரன் கொடுப்போம். ஓகே, ஓகே கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா அங்கே ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிடுறதில்ல. .NET ரன் கமாண்ட் இருக்கா, .NET ரன் கமாண்ட் கொடுத்தா சின்ன சேஞ்சஸ் செஞ்சாலும் நாங்கள் திருப்பி இருக்காத என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணணும். சரி, அதான் இது. சரி, நான் மார்னிங்ஸில் ஆடி கொண்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா. இப்போ உங்களை அது எங்களுக்கு க்ரியேட் ஆகி ஒரு ஜெலோ கலர் பேக்ரவுண்டோட இப்போ வந்திருக்குன்னு வேணா. இப்போ அந்த அந்த ரீலோடிங் ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இப்போ செக் பண்ணி வேலை செய்யணும். சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காருக்கு பதிலாக CR2 இருக்கு, நான் எந்த சேஞ்சஸ் செஞ்சு விட பார்ப்போம். ஸோ வெல்கம் டு கார்னில் இங்கே இது சொல்லுவாங்க. அது வந்து இங்கே இந்த ஹோம் index.cs இங்கே இருக்கு. சானே அந்த ஒரு அதை இது பண்ணி பார்ப்போம். சானே இப்போ கார் 2 கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் ஆனால் வந்துட்டு எனக்கு இது பண்ணல எதுக்கு. அப்போ திருப்பி இருக்கா கண்ட்ரோல் ஆர் கொடுத்துப்பான், திருப்பி இல்லாது. ஓகே, இது பாருங்க திருப்பி பில்ட் ஆகி இங்கே திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு. சரி, கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணீங்க கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா திருப்பி அந்த ரீலோட் ஆர் இங்கே இருக்குதா. நான் இங்கே வந்து ரீலோட் பண்ணல, ப்ரோய்ட்டை வந்து திருப்பி ரீலோட் பண்ணி விட்டேன். ஸோ இதான் .NET வாட்ச் ரன் கமாண்ட். வேறு இது ஒரு கணக்கு ஊத்துறமாக இந்த ஜெலோ கலர். ஸோ அதில் சைட் சீஸ் வேணா இப்போ அந்த பாடியில் இருக்கிற இதை வந்து நான் அடிச்சு விட்றேன். ஓகே, பாருங்க இப்போ ரீலோட் ஆகி உங்களுக்கு வந்து இதில் வந்துச்சு. சரி, ஸோ இப்போ இதான் வந்து இப்போ இந்த ப்ராடக்டை வந்து எப்படி நீங்கள் ரன் பண்ணுறது இந்த பற்றியில் ஹார்ட் டிகன். ஸோ இதோட வந்து இந்த ஸ்டெப் முடிஞ்சிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நாங்கள் லாஜிக்காக ஒவ்வொன்றோட பில்ட் பண்ணி கொண்டு போவோம். தேங்க்யூ.